ஹலோ गाइस, நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யுசோகுரா ஃபேமிலி சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமேக்காக நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சேனலில் கடைசியாக போட்ட இந்த சீரிஸோடைய சீசன் 1 ஃபைனல் எபிசோட் செக் பண்ணி பார்க்கணும்னா போய் பார்த்துருவாங்க. அதுலேயே சொல்லியிருப்பேன் இதோடைய சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும்னு. ஸோ இப்போ வந்துருச்சு. கதையும் பார்த்தீங்கன்னா சீசன் 1 மாதிரியே இதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, அப்படி குவிச்சு வச்சிருக்கானுங்க. ஸோ எல்லா சீனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க. சோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். சீசன் 1 பார்த்துட்டு சீசன் 2க்காக வெயிட் பண்றவங்களுக்கும் நிறைய பேர் நோட்டிபிகேஷனே போகாம இருக்கும்ல, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சரி வாங்க நம்ம கதை கொள்ள போலாமா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா நம்ம சிவன் கிட்ட வந்துட்டு என்னடி அங்க நடந்துட்டு இருக்குன்னு கேட்க, அவ பார்த்து தியேட்டர்ல படம் பார்த்துன்னு இருக்க மாதிரி, ஏன்பா இது முடிவு வந்துருச்சுப்பா. அங்க பார்த்தா ஒரு கிழவன் வந்து ரோபோட்ல வளைஞ்சு யோசா போறா, என்னையவ கதையை முடிக்க வந்திருக்க, உன் ஜோடியை முடிச்சு இந்த ரோபோட் கையாலேயே உனக்கு சமாதி கட்டடா, என் லேபி அடிக்க வந்திருக்க நாயே. இவன் ஒன்னொரு பக்கம் பார்த்தா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அடி விட்டு, தலை உன்னால முடியும் தலை, நீ முயற்சி பண்ணதுல போட்டு அடிச்சு போடலாம் அந்த பெரிய ரோபோட்டை. ஆமாண்ணா பெரிய அண்ணா டையோ உங்களால முடியும். அந்த கிழவன் பார்த்தா பல டெக்னிக்கல ரோபோட் மூலியமா வெளிப்படுத்து, அது பார்த்தா கடப்பாறையெல்லாம் எடுத்து காமிக்குது ஹீரோ கிட்ட. ஆனா அதையும் போட்டு அலசால்ட்டா உடச்சு போட்டுருவான் அவனுடைய சக்தியை பயன்படுத்தி. அப்புறம் பீஸ் பீஸா அதை மொத்தமா வெட்டி சாய்க்கிறான். கடைசியில் அவர் கரண்ட் ஷாக்க கொடுத்து அவர் கதையை முடிக்கிறான். மிஷின் ஒரு வழி கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா, சூப்பரா பண்றான் இப்பெல்லாம், வர வர நல்லா தேறிட்டான் பையன் அப்படின்னு புட்டாப்பா பாராட்ட. இன்னொரு பக்கம் பார்த்தா மிச்சமே என்ன சொல்லலாம்னு பார்த்தா அவ வாய பொழுது என் டார்லிங் சூப்பரா தான் போட்டிருக்காங்க. அதனால இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜோடைய காப்பி ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுல தனியா இருக்கும் போது போட்டு போட்டு பார்ப்பேன், கொஞ்சம் கொடுப்பீங்களா சியான்? கண்டிப்பா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஹீரோவா இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து பாராட்ட, கெங்கோ நானும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு அவன் மயங்குறேன். ஏய் உனக்கு ஒண்ணு இல்லையாப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய அண்ணங்காரன், டேய் தம்பி ஆர்டினரியான ஒரு ஆப்பனண்ட்டுக்காக யுசோகுரா ஃபேமிலியோட அந்த ப்ளூமிங் பவரை பயன்படுத்தினா அதான் உடம்பு இப்படி ஆயிடுச்சு. ஹீரோக்கும் என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹீரோ மேல அக்கறையா இருக்க மிச்சமியும் நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க, என் டார்லிங் நீங்க கூட தான் சூப்பரா பண்ணுற மாதிரி அவன பக்கம் ஹீரோ கிட்ட தான் பேசணும்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான். இடையில பார்த்தா அவங்க அண்ணங்காரன் வந்துட்டு, மிச்சமி நான் வந்துட்டே இருக்கேன், எனக்கு டின்னர் ரெடி பண்ணுவேன், நான் அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஓவர் அட்வான்டேஜா எடுத்து பண்ணிட்டு இருக்கான். இவ வெறுப்பாட்டு டக்குன்னு கட் பண்ணுவா. பெரியக்கா இந்த ஒரு கிளிப்பை மட்டும் கட் பண்ணிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹினா ஹீரோ ரின்னு சொல்லக்கூடிய இவனுடைய பழைய ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. சொல்லுங்க அக்கா, என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க? ஒண்ணு இல்ல, சின்ன ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சேன் அது அப்படின்ற மாதிரி கீழே அந்த பொண்ணை பாக்குறான். இவ போன சீசன்லயே அந்த எனிமிஸோடைய இடத்துல இருந்து அவங்க கூடயே அதுக்கப்புறம் சீசன் 1 கடைசியில கூட்டின்னு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மழையிலயும் அவ இவங்க கிட்ட அந்த முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக வந்துட்டா. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற, எப்படி இருக்க போட்டாபா? அவகிட்ட வந்தா அவகிட்ட இருந்து தப்பிக்கிறாய்வ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? என்னடி கிட்ட வந்து ஒரு அகு கூட கொடுக்க மாட்டேன், பிரச்சனை இல்ல, வந்த விஷயத்துக்காக வந்துடுறேன், இவளை பத்தி உனக்கே தெரியும்ல. அவ உன பக்கம் போட்டா பார்த்து பயப்படுறான். இவ இதுக்கப்புறம் நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும், உங்களுடைய பொறுப்புல நான் இவளை விட்டு போறேன், இவ பேரு ஓகே நல்லா புரிஞ்சது, நான் பாத்துக்கிறேன். அவளும் உன்னை பார்க்க தேங்க்ஸ் சொல்லும் போது அக்கா எல்லாம் என்ன கூப்பிடுறது நல்லா கேஷுவலா பேசுற மாதிரி அவ கூச்ச பக்கத்து போகிறதுக்காக கிட்ட போக அவனை பக்கம் முறைச்சு பாக்குறான். ஜஸ்ட் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பி, அதுக்கப்புறம் வேணா இவ கிட்ட நெருங்கலாம். எடுத்த உடனே இப்படி ஆயிட்டுன்னா அப்புறமா இவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். சரி ஓகே நல்லா புரிஞ்சுது. திரும்பவும் இவளை டெம்போ போவோம் அப்படி இல்லைன்னா எதனா ஒரு கிண்டர் கார்டன் அப்படி இல்லைன்னா சொசைட்டில இவளை ஃப்ரீயா அனுப்புறதுல எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவனுங்க இவளை பிடிச்சே தீர்வானுங்க. அதனால இப்போதைக்கு இவளுக்கு சோசியலா பழகிற விதத்தை எப்படின்றத கற்றுக் கொடுக்கணும் நீங்க. அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் நீங்களே தான் இவளை கூட வச்சு பாத்துக்க போறீங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல, வாழ்நாள் ஃபுல்லா நாங்க இவளை நல்லா பாத்துக்கிறோம். நீ பயப்படாதமா, இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அவ உன்னை பக்கம் ஃபீல் பண்றா இவளை பார்த்தேன், எனக்கு புரியுது, சோகமா எப்படி இருக்காத, உன்னை விட்டு போறேன்னு, கூடிய சீக்கிரமே உன்னை பார்க்கறதுக்காக அப்பப்ப நான் வந்துட்டே இருப்பேன், நீ ஃபீல் பண்ணாத. ஏன்னா உன்னை விட்டு நான் ரொம்ப தொலைவாலாம் இல்ல. அதுக்கப்புறம் சில நாட்கள் கடந்து போகுது. திரும்பியும் பார்த்தா ரென்னு வராங்க. சரியே புட்டப்பா எப்படி போயிட்டு இருக்கா? நல்லா எல்லா கூடிய சகஜமா பழகிறாளா? அது என்னன்றத நீயே பாரு, ஒரே நைட்ல அவளை மாத்திட்டோம். அப்படியா? ஆனா பாரு போன உடனே அவ என்கிட்ட தான் வரப்போராடுற மாதிரி இவ சீனை போட்டுன்னு, இங்க வாமா நான் உன்னுடைய பெரியக்கா வந்துட்டேன் என்னவா அப்படின்ற மாதிரி கூப்பிடு. ஆனா அங்க பார்த்தா அவ இவங்க எல்லாம் கண்டுக்காம அவங்க 3 பேர் கூட ரொம்ப ஜாலியா இருக்கான். அவங்க 2 பேரும் பார்த்தா புருஷனும் பொண்டாட்டி மாதிரி அவளை நல்லா குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. அவங்க குழந்தை மாதிரி அவ ரொம்ப சந்தோஷமா அவரா, இது சூப்பரா இருக்கு எனக்கு, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, ஒரே நேரத்துல எப்படி இவன் மாறினா. ஸ்டார்டிங்ல இவங்க கிட்ட பழகத்துக்கு ரொம்ப பயந்துட்டு தான். ஆனா அதுக்கப்புறம் மிச்சமே கொடுத்த அக்கறையின் மூலியமா அவ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டான். ஆக்சுவலி அவனுக்கு 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அவளை மாறி மாறி குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கினாங்க. கண்டிப்பா இவளுக்கு கிண்டர் கார்டன் தேவையில்லை. இவங்க 2 பேருமே புருஷனும் பொண்டாட்டி மாதிரி நல்ல ஒரு பேரண்ட்ஸா அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்க. நீயே சொல்லு, இவளுக்கு புது பேரண்ட்ஸ் தேவை அப்படின்னு கிண்டர் கார்டன் தான் தேவையா? உண்மையில அப்படிதான் பாருக்காங்க. நீ வேற இன்னொரு பக்கம் பார்த்தா அதுக்கேற்ற போலியே அந்த டிராமா எல்லாமே அவ்வளவு சூப்பரா போகுது. 2 பேருமே ஒரிஜினலா அப்படிதான் பேசுறாங்க. ஏதோ குழந்தைய நல்லா பாத்துக்கிற மாதிரி நல்ல ஸ்கூல்ல சேவ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ரெண்டுக்குதான் ஒண்ணும் புரியல, என்னடி இன்னும் உங்களுக்கு குழந்தைய பிறக்கல, அதுக்குள்ள என்ன இவ்வளவு பெரிய ஆட்டத்தை போறீங்க இவ்வளவு வச்சு. திடீர்னு ஷாக்கானவன் எவனையோ ஒருத்தன் இடத்துல தேடிட்டு இருப்பான். புட்டபாவும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஃபேமிலியோடைய எல்டஸ்ட் தன்னை அந்த தொல்லை கொடுக்குற
அதுக்கப்புறம் இங்க இல்ல என்ன இது, ஆமா அவனுக்கு ஒரு ஜஸ்ட் மிஷின் ஒண்ணு இருக்கு, அதுக்கு போயிருக்கான், அதனால இப்போ இது அவன் இல்லைங்க. மிஸ் ரெயின் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ வெளியார்கிட்ட பேசுற மாதிரி போய் பேசுறா. பார்க்க நல்லா தாமா இருக்கு, நான் கிண்டர் கார்டன்ல படிக்கிற மாதிரி எனக்கு தோணுது, சூப்பரா இருக்கு ஃபேமிலி அப்படின்னு அவன் சொல்ல, இன்னும் பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் சந்தோஷமா வராங்க, ஆனந்தம் கண்ணி விடுறாங்க. என்னப்பா நீங்க கற்பனை உலகத்துல மதக்கிறீங்கன்ற மாதிரி உனக்கு அவ கலைக்க ஃபுட் பாக்கிட்ட அவ கம்ப்ளைண்ட் பண்றா, ஏன்பா இப்படியே போச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு எதனா ஆயிட போகுதுப்பா, எப்படிப்பா இந்த மாதிரிலாம் நடக்குது, எதை பத்தியும் நீ கவலைப்படுத, எனக்கு மீது ரொம்பவும் பிடிச்சிருக்கு, பார்க்க நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்ல, நீ கூட அப்படின்ற மாதிரி அவ கடுப்பாவா, ஃபீல் பண்ணாதுப்பா, உனக்கு தேவை அவன் வந்து ரொம்ப நல்லா தானே இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க சிறப்பா, அது எதுக்கு நம்ம கெடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம் அவ ஈஸியா இந்த மாதிரி மத்தவங்க கூட பழகிறது தான், இருந்தாலும் அவளுக்குள்ள இருக்க வேதனைகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு, அதை மட்டும் அவ பெருசா மாத்திக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா கொடை மிளகாவை சாப்பிட்டதுக்காக பெரிய அளப்பறைய பண்ணிட்டு இருக்கா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதே, எனக்கு சாப்பிட்டே ஆகணுமா. ஹீரோவும் உனக்கு பிடிக்கல நீ சாப்பிட வேணாமா விட்டுருமா, ஆனா மிச்சமியும் இல்ல மத்தவங்கள ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியா பிடிக்கணும்னா நல்ல குழந்தையா இருக்கிறவங்க இதெல்லாம் சீக்கிரமா சாப்பிடுவாங்க. இது கேட்ட உடனே வெறியில அவ எடுத்து போட்டு லபக்குன்னு சாப்பிட அருவருப்பாகுது, ஆனா சாப்பிட்டனே நான் கெத்து, இதுக்கப்புறம் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்களே அப்படின்னு அளப்பறாங்க பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மத்த சிப்ளிங்ஸுக்கும் அவ கூட பண்ற அட்டகாசத்தெல்லாம் பார்த்துட்டு விளையாடணும்னு தோணுது. ஆமா என்னடா உன் கையில வச்சிட்டு இருக்க, இதுவாப்பா சூப்பர் அல்ட்ரா ரெட் பிரியர் டச் அண்ட் கோ கேம், இதெல்லாம் கொடுக்காத அலறி எடுத்து ஓடிடுவா. புட்டபாவும் என்னப்பா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன அர்த்தம், நீங்க அவளை பயமுறுத்துற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது முட்டாள்களா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவ கூட போயிட்டு நீங்க விளையாடினா நல்லா இருக்கும்ல, நல்லா புரிஞ்சது ரெடி பண்றோம் போங்க போங்க, மிச்ச டைம்ல போயிட்டு மிஷினை பாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மிச்சமே பாத்திரத்தெல்லாம் தொலைக்கிட்டு இருக்கும் போது அவன் உன்ன பக்கம் பிளேட்ல எடுத்துட்டு வந்து உதவி பண்றான். நான் ரொம்ப குட் கேர்ள் தானே, ஆமாமா நீ ரொம்ப குட் கேர்ள், அட கடவுளே இன்னைக்கு மார்னிங் நம்மளுடைய மிஷின் மார்னிங் க்ளோரி ஃபேமிலி அந்த வேலை எப்பயும் ஸ்டார்ட் ஆயிருக்குமே, சரி வரியா நீயும் நானும் சேர்ந்து அதை பார்ப்போம். ஓகே அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவும் நான் வேலைக்கு போறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா, லஞ்ச் நான் எடுத்துக்கினேன் கரெக்டா இருக்கு, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, சோ எனக்காக நீ வெயிட் பண்ணாத மிட்சுமி, நீ அவளை வச்சுட்டு தூங்கிடு நல்லா. ஓகே ஓகே பார்த்து போயிட்டு வாங்க டையோ ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப அங்க பார்த்தா மிஷின் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க உன்னிப்பா. அங்க பாத்தியா அந்த நீ கொண்ட ஆள் பார்க்க எப்படி இருக்காரு, அப்படியே என்னுடைய டார்லிங் மாதிரியே இருக்காரு டையோ மாதிரி. அவன பக்கம் அவ பேசுறதெல்லாம் கண்டுக்காம மிட்சுமிக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. நீ ஆசைப்பட்ட கேக் வேணா உனக்கு எடுத்துனோட்டா, கேக்கா ஆமா இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லக்கூடாது நீ, சரி ஓகே அவ கேக் எடுத்துன்னு வந்ததுக்காக இன்னொரு பக்கம் போற அந்த டைம்ல கரெக்டா அவனுக்கு முன்னாடி போற அந்த ஷோல ஒரு முக்கியமான சீன் அவ பாப்பா. அதுல அப்பாவுக்கும் அந்த பையனுக்குமான இடையில இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை காமிப்பாங்க ஒரு எமோஷனோட. அவளுக்கு இன்னொரு பக்கம் தன்னுடைய டெம்புக்குள்ள இருந்தப்போ இதே மாதிரியான ஒரு ஆளா இருந்த அவளுடைய மாஸ்டரும் ஞாபகம் வருது அவளுக்கு. ஆனா அவர் இல்லாத போன சமயத்துல அவர் ரொம்ப தனிமையாயிட்டான், அவர் ரொம்ப கண்கலங்களாத நினைச்சு. அதுக்கப்புறம் நைட்டே பார்த்தா பலத்த மழை அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது அவன் ஒரு பக்கம் கண் முடிச்சு திடீர்னு பார்த்தா மிட்சுமி கிட்ட நீங்க பண்ண எல்லா விதமான உதவிக்கும் ரொம்பவும் நன்றி, ஆனா நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான தகுதியான ஆள் கிடையாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவ ஓடிடுவா. மிட்சுமிக்கும் இந்த விஷயம் நல்லா தெரியும், ஆனா அப்படியே தான் தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ அந்த இடத்துல இருந்து ஓடி இப்ப காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அந்த சரியான மழையில டையோ மிட்சுமி மிஸ் ரென்னு அப்புறம் மத்தவங்க எல்லாருமே ரொம்ப கைண்டான பசங்க தான், ஆனா என்ன மாதிரியான மோசமான ஆள் இவங்க வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் இருக்க மாட்டேன். கூடவே என்னுடைய ஃபேமிலி இது கிடையாது, இவங்க கிட்ட நான் நல்லா பழகினாலும் இவங்க என்னுடைய ஃபேமிலி ஆக மாட்டாங்க, அவங்க தான் என்னுடைய முழு ஃபேமிலி, எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட திரும்ப நான் போய் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கின்னு அப்படியே முன்னோக்கி போகும்போது கால் தடிக்க கீழே விழுந்துருவா ஒரு மரத்துக்கிட்ட. நான் திரும்பவும் தனிமையாயிட்டேன், எனக்கு பயமா இருக்கு, இவங்க கூடயும் என்னால ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது ஒரே ஃபேமிலியா, கூடவே இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேமிலியும் எனக்கு இப்ப இல்லாம போயிட்டாங்க, இப்போ நான் தனி மரம் ஆயிட்டேன், எனக்கு நீ யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி அவ அழுதுட்டு இருக்காங்க. திடீர்னு தான் அந்த இடத்துல ஒரு மின்னல் வரும் பாருங்க, அவளை அட்டாக் பண்ற மாதிரி. பக்கத்துல இருக்க மரத்து மேல அது பட்டு அந்த மரம் பீஸா உடஞ்சி அவ மேல விழ போக சரியா அந்த டைம்ல மின்னல் வேகத்தோட ஹீரோ வந்து அவளை காப்பாத்திடுவான். இங்க பாரு நீ ஆரம்பத்துல இருந்து எந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்லாவே மனசார புரியும், நீ பெருசா சாப்பிடல உன்னுடைய சாப்பாட்டை கூட, அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசும்போது ரொம்பவும் நல்லா பேசுற, ஆனா தயங்கு தான் நீ பழகிற எல்லாருக்கிட்டையும், கூடவே உன்னுடைய பயன்படுத்தின துணிகளை கூட பெருசா மாத்திக்க மாட்டேன், கூடவே வெளியே போய் படிக்கிறதுனா உனக்கு பிடிச்சிருந்தாலும் அது உள்ளுக்குள்ள எங்க கூட சொல்லிக்காம நீ மறைச்சிட்டு இருக்க, நீ இப்ப என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கியோ இதே மாதிரியான கஷ்டங்களை நான் இந்த ஃபேமிலிக்குள்ள வரதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டேன், அப்புறம் இந்த ஃபேமிலிக்குள்ள ஜாயின் பண்ண பிறகு யோசிச்சேன் இவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள், இவங்க எல்லாரும் என்னுடைய ஃபேமிலியா மாற முடியுமா அப்படின்னு. கண்டிப்பா நான் அதுக்கு தகுதியான ஆளான்னு யோசிச்சிருக்கேன். நீ ஃபீல் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் இந்த இதுல ஃபீல் பண்ணிருக்கேன். எனக்குன்னு ஃபேமிலி கிடையாது, நானும் உன்ன மாதிரி தனி மரம் தான், ஆனா அதெல்லாம் இப்ப இல்ல, இப்போ நான் ஒரு நல்ல ஃபேமிலியில இருக்கேன். நான் மிஸ்டர் மீட்சுகுயோடைய பிளேஸ்ல இருந்து உன்னை எடுக்கும் போது அவர் உன்னை ரொம்ப பாதுகாத்தாரு, பத்தத்துக்கு உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற ஒரு நினைப்புல எப்பவுமே இருந்தாரு, அதை நான் புரிஞ்சுக்கினேன். அதனாலதான் அதுக்கப்புறம் நான் உன்னை எப்பவுமே பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம ரொம்ப நல்ல நண்பர்கள் தான், நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, சோ அதை மட்டும் மறந்துடாத அப்படின்னு அவளுக்கு ஃபீல் பண்ணி சொல்லும் போது அவன் அழுது புலம்புறாங்க. அப்புறம் மிச்சமே பார்த்தா இவங்க 2 பேரும் மழையில எப்படி இருந்தாலும் நனைஞ்சிட்டு வர போறாங்க. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் அவ பார்த்தா உடனே அங்க வரா, டவல் எடுத்துக்கின்னு உங்களுடைய தலையை தொடச்சிக்கும்பா. மிச்சமே என்ன ரொம்ப கேட்ட பொண்ணு தானே இப்போ, அப்படிலாம் கிடையாது, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஆனா விடு விடு நல்லா சூடா பால் சாப்பிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தா கோரையை உடச்சுன்னு இதெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து வீதுங்க. ஹீரோவா அலட்ட வர என்னப்பா இங்க நடந்துட்டு என்னப்பா பண்றீங்க, இதெல்லாம் நடந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அது என்னன்னா இவ சடனா நம்மளுடைய வீட்டை விட்டு வெளியே போனால அது இந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம்
என்னதான் நடக்குதுன்னு பொறுமையா வாட்ச் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி உளவாளித்தனம் பார்த்துட்டு இருந்தா நான் பார்த்தது, அதனாலதான் இப்ப கீழே எல்லாரையும் கூட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மனசளவுல எவ்வளவு ஃபீல் பண்ணி இருந்தான்ற விஷயம் எல்லாம் இப்ப தெரிஞ்சு அவங்க எல்லாருமே பார்த்தா சிப்லிங்ஸ் அவ கூட விளையாட்டுக்கு தயாரா இருக்காங்க. இந்த பிரசன்ட்லாம் உனக்கு பிடிக்குமான்னு காமிக்க அங்க பார்த்தா ஒவ்வொன்றும் அதுக்கேற்ற மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கிற பிரசன்ட் வச்சுட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்றா. அது ஆனந்த கண்ணி விடுறான். ரொம்ப நன்றி, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னொருத்தனை எங்கடா காணோன்னு பார்த்தா அவன் உன்னொரு பக்கம் பார்த்தா கிஃப்ட் மழையா குவிச்சு வச்சு அவன் உன்ன பக்கம் சோகத்தை உட்காந்துட்டு இருக்கா. என்னடா இதுல நம்மள ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டாங்களேன்னு. அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தா காலையிலேயே ஹீரோ உன்னொரு பக்கம் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்பதான் பார்த்து எவனை ஒருத்தான் அந்த அவத்துல அவனை எழுப்புறான். நீ தான் மிட்சுமியை கல்யாணம் பண்ணவன டையோ. ஹீரோவும் அவனை பார்த்துட்டு சாக்காயிடுவான். ஏய் என்னடா இளவுது. இன்னொரு பக்கம் பார்த்து மிட்சுமி டையோ என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பதட்டமா அவன் வந்து பாக்க அங்க பார்த்தா என்ன பார்த்துதான் பயந்தான் தங்கச்சி. மிட்சுமி குட் மார்னிங், நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன். அவனோட பக்கம் என்ன கோலம் இது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்த்துட்டு அவளை உன்ன பக்கம் கத்த இவ கத்தத்தை பார்த்து இன்னொரு பக்கம் சிப்லிங்ஸ் எல்லாம் அந்த வந்து பாக்குறாங்க. யாரா நீ எங்க வந்திருக்கேன்னு. அப்புறம் இவன் தான் நம்மளுடைய அண்ணங்காரன்ற தெரிஞ்சுக்கிறவங்களும் வாய பழந்து பாக்குறான். டே என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, கோமாளி மாதிரி இருக்கா. எல்லாரும் இப்போ கடுப்பாயிட்டு கேக்குறாங்க என்னதான் பண்ணி வச்சிருக்கேன், என்ன சொல்லு. அது என்னன்னா லாஸ்ட் நைட்டு என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி இருந்தேன்னா அந்த டைம்ல வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்த மாதிரி இருந்துச்சா. சரி டயர்டா இருக்குமே அதுக்கு எனர்ஜி ட்ரிங்க கொஞ்சம் குடிச்சு பாப்போம்னு சொல்லிட்டு தான் 2 விதமான பாட்டில்ஸ் இருந்துச்சு. அந்த பாட்டில்ஸ்ல எனர்ஜி மாத்திரைகள்லாம் இருந்துச்சு. அதுல சூப்பர் புரோட்டான் எனர்ஜி ட்ரிங்க்னு போட்டுச்சா அதை தான் சாப்பிட்டேன். இதை பார்த்த உடனே நானும் டே அண்ணா என்னடா பண்ணி வச்சிருக்கேன், அது வந்து எனர்ஜி ட்ரிங்க்ன்றது டையோக்காக உருவாக்குற அவன் தாண்டா சாப்பிடணும், அது ஏன்டா உருவாக்குன அவனுக்காகன்னு கேட்க. அது ஏன்னா அவனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே அதை குறைச்சி அவனுடைய வேலையை இன்னும் சீக்கிரமா முடிக்கிறதுக்காக அதை பயன்படுத்துவான் அந்த டைம்ல. அதுக்காக தான் உருவாக்குனேன். சைடு எஃபெக்டா ஆமா, மென்டலி பிசிக்கலி நீங்க வந்து டெம்பரரியா உங்களுடைய செயல்திறனை இழந்து நீங்க ரெக்கவர் ஆகிற மாதிரி தான். அதுவாடா சரியா சொன்னா. அந்த மாதிரியான மிஸ்டேக்கை தான் நான் இப்ப பண்ணிட்டேன். அதை எடுத்து சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து பேர் ஒரு விஷயம் தப்புன்னு பார்த்தா நான் இப்படி மாட்டுக்கிறேன். எவ்வளவு சூப்பரா நான் பார்க்க எல்லாரையும் அவனை பார்த்துட்டு வெறுப்பாகிறாங்க, எதுக்கடா இந்த தேவையில்லாத வேலையா பாக்குறேன்னு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் டக்குன்னு நம்ம மிட்சுமிட்ட போயிட்டு மிட்சுமி நான் ரொம்பவே இப்ப ஹாப்பியா இருக்கேன். ஒன்னு என்னுடைய 6 வயசுல குட்டி குழந்தையா பாத்துக்கினேன். கிட்டத்தட்ட 15 வருஷம் கடந்து போயிடுச்சு. எனக்கு அந்த நினைவெல்லாம் இப்ப திரும்பி ஞாபகம் வருது. உன்னை நான் நல்லபடியா எப்பவுமே பார்த்துப்பேன் கூட இருந்து. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே நான் பார்த்து பண்ணுவேன் ஒரு அண்ணன். அதுக்காக நான் காத்துட்டு இருக்க மிட்சுமி அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் பாச மழையா கொட்ட அவனை பக்கம் அழுது அண்ணா இத்தனால அவன் பாசம் எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு அழ ஆரம்பிக்கிறான். கவலைப்படாத, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா கண்டிப்பா அதுக்கு ஒரு பேரை ஒண்ணுதான் வைப்பேன். பத்தாத்துக்கு எல்லா விதமான உரிமையை நீ எடுத்து பண்ணலாம். இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு இவனை பக்கம் கெக்க பார்த்தா சிரிச்சிட்டு இருக்கா. டே என்னடா இங்க நடக்குது. அதுக்கப்புறம் தலைவன் இன்னும் ஒரு சில பேர்கிட்ட அவனுடைய பழைய பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி அவங்களே உட்பட அழ வைக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. எல்லாரும் அதுக்கப்புறம் பார்த்தா இவன் பண்ண எமோஷனான விஷயங்கள்லாம் பேசினால அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட கதறாங்க, டே காப்பாத்துறா இதுல இருந்து செஞ்சோ கூட விட்டு வைக்கிற. அப்படியே உன்னொரு பக்கம் பேசி மயக்கி அவனையும் அழ வச்சிடறான். ஹீரோவும் ஏன்பா உன் அண்ணங்காரன் சாப்பிட்டுக்கானே இது எவ்வளவு நாளைக்கு சைடு எஃபெக்ட் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாச்சு இருக்கும், இல்ல ஒரு நாள் இருக்கும் அப்படியா. அதுக்கப்புறம் பார்த்தா மிட்சுமி ஹீரோ கிட்ட வர என்னாச்சு மிட்சுமி இங்க பாடுறா. ஐயோ என்னன்னா நீ கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இரு. சரி ஓகே, இப்ப அவன் இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறேன், குழந்தையா தானே இருக்கான். அதனால தாண்டா உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்க போறேன். அவனை அக்கறந்து கொண்டு அந்த ஃபாரஸ்ட் இருக்கிற பகுதிக்கு மட்டும் கூட்டு போயிடாதா. சரி எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு இவன் பேசிட்டே இருக்கும் போது பார்த்து திடீர்னு நாங்க ஆளையா இருக்க அவங்க எங்கப்பா போயிட்டாங்க. நானும் இப்பதான் அவங்க வெளியே ஏதோ விளையாடுறன்னு போனாங்க. அட கடவுளே நிலம மோசமாவது. அவனை தடுக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் ஹீரோ நினைவு போக வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல அண்ணங்காரனும் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா பண்ண போற, எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருதா, உங்க கூட ரொம்ப ஜாலியா இருக்கணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறேன். நம்ம வேணா ரெட் லைட் அண்ட் கிரீன் லைட் விளையாடுவோமா. அதாவது இந்த ஸ்குவிட் கேம்ல ஃபர்ஸ்ட் கேம் வரும்ல, பச்சைனா சென்டிடு சிவப்புனா நின்னுடு அப்படின்னு ஒரு வரும்ல கேம். அந்த கேம் தான் தலைமை சொல்றான். ஆனா ஹீரோவோ அதோட விபரீதம் தெரியாம அப்படியா ஒரு நல்ல காமெடியான கேம் தான், நல்லா இருக்கும் போலாமே. எல்லாரும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க அதோட விபரீதம் என்னன்னு தெரியாம. அதுக்கப்புறம் அவங்க போய் விளையாட ஆரம்பிக்க என்ன பக்கம் ஹீரோவும் என்னப்பா அண்ணன் ரொம்ப ஜாலியான இருக்கேன் இப்போ இந்த வயசுலாம். அவனுக்கு ஒன்ன பக்கம் பதறானுங்க. டே என்னடா ஆச்சு அப்படி பதறீங்க, ரெட் லைட் கிரீன் லைட் கேம் டே எவ்வளவு டேஞ்சரானு தெரியுமா அது, என்னடா ஆச்சு. அதுக்கப்புறம் அண்ணங்க வாங்கடா எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம், வரலன்னா கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அப்புறம் பார்த்தா யுசோகரா ஃபேமிலி ஸ்டைல்ல அந்த கேம் விளையாடுறாங்க. உள்ளுக்குள்ள இவங்க 3 பேருமா ஏதோ நார்மலா தான் போகுது, விடு இவன் தான் இருக்கானே நம்ம டையோ அவன் பார்த்துப்பான். அந்த ஒரு நம்பிக்கையில அவங்க இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வெடிவு பத்து சவுண்ட் கேட்கும். என்னப்பா அங்க நடக்குதுன்ற மாதிரி இவங்க எல்லாம் ஷாக்காவே அங்க போய் பார்த்தா அந்த கேம் பார்த்தா அங்க கேம்ல நடக்குது காட்டில இங்க கொடூரத்தனமா நடந்துக்குது. ஹீரோவும் ஜிண்டோவும் பாவம் இந்த கேம் தானே விளையாட ஆசைப்படுவேன் எப்பவுமே. இன்னொரு பக்கம் பார்த்தா மிட்சுமி கடுப்பாவா, ஏன் தான் இப்படி பண்றீங்களோ, டேய் டையோ நீ கூட அப்படின்ற மாதிரி கடுப்பாவா. என்ன மனுஷன் மிட்சுமி அவன் அசைஞ்சிருவான் அவன் காலியரோட. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொட்டு கொடுத்துட்டு ஒழுங்கா வந்து நடந்துக்குவோம் சொல்லவும். அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா அவனுடைய சின்ன வயசு எல்லாமே என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் நைட்ல அவன் தூங்கும் போது ஹீரோ பக்கத்துல தூங்குறான். எங்க அம்மா எங்களை விட்டு பிரிஞ்சு போல டையோ, எனக்காக அது எல்லாமே மறைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய ஃபாரஸ்ட்ல பேரே இல்லாத ஒரு கல்லறைக்கு யாரோ ஒருத்தங்க அந்த ப்ளூ கலர் லைட் ஃபிளவர் எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. கண்டிப்பா அது நீயா தான் இருக்கணும், நீ பண்ற உதவிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அது எங்க அம்மாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதே போல எங்க அப்பா இந்த இடத்த விட்டு போன பிறகு நான் தான் இந்த ஃபேமிலியோட பொறுப்பு மொத்தமா எடுத்தேன். அப்போதுல இருந்து இந்த வீட்டை யாரும் இப்ப எதுவும் பண்ணாத மாதிரி அவ்வளவு பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வகையில மிட்சுமிய என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போயிடுமோன்ற ஒரு பயத்துல நான் இருக்கேன். அவளுக்காக நான் செத்தாச்சு எப்படியாச்சும் அவளை காப்பாற்றணும்ன்ற ஒரு நோக்கத்துல இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் அவன் பாசத்தாந்தத்துல ரொம்ப ஆழமா சொல்றதுல ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அவன்
அவனுக்கு ஆறுதல் கொடுக்குறான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டோடைய எல்டஸ்ட் சன்னா இருக்கிற நீங்க உங்களை பார்த்து தான் எல்லாருமே பயப்படுவாங்க. பயப்படாத ஆளே கிடையாது உங்களுக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஸோ நீங்க தைரியமா இருந்தது எல்லாருமே தைரியமா இருப்போம் அப்படின்னு ஹீரோ அவனை பக்கம் அட்வைஸ் கொடுக்க அப்படியே அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாச மலரான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நன்றி சொல்லிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில ஏஞ்சிக்கினா பார்த்தா ஏப்பா அடியே போய் இது வெஞ்சிச்சா திரும்ப நார்மலா மாட்டான் தலைவன். ஆனா பார்த்தா சம்பவமே வேற இல்லை. அவன் ஹீரோ தான் பார்த்தா அவன் மூஞ்சில காவ வச்சுட்டு இருக்கான். ஹீரோ அண்ணாந்து தூங்கிட்டு இருக்க அவனோட பக்கம் ஆசையான்னு பார்க்க இன்னும் மூஞ்சில எட்டி ஒதுக்கிறான் ஹீரோ வேணுமே. ஆனா அவன் தூக்கத்தில் தான் பண்ணாத தலைவன் கடுப்பாட்டு ஏஞ்சுக்கிறாட்டையோ அப்படின்ற மாதிரி போட்டு சொல்லிட்டு எடுக்கிறான். ஏ அண்ணா என்னடா ஆச்சுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு வந்து பார்க்க அங்க பார்த்து இவன் நார்மலா மாறிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோவை பக்கம் ஹீரோவை தொங்க விட்டுக்கிறான். நான் நல்லா தான் இருக்கேன், இதெல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கேன். போட்டோப்பா போட்டு அடிக்கிறா பாருங்க தலைமலியை. என்ன பண்ணிட்டு இருக்க நாயே, அந்த குழந்தைய விடு, நீ பண்ண வேலைக்காக இதெல்லாம் தர்மடி கொடுத்தே ஆகணும். என்ன வீடு அப்பப்போ சும்மா கட்டிட்டு இருப்பாங்க காசு கொடுத்து, எவ்வளவு செலவாது தெரியும்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ எல்லாரும் காப்பாத்தி பழக வைக்கிறாங்க. எப்படா உயிரோட இருக்கேடா அப்படின்னு. நல்ல வேலையா பார்த்தா எல்லாம் ஸ்மூத்தா போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா அண்ணங்கார சிரிக்க என்ன இதுல சிரிக்க வேண்டியது இருக்கு, என்னடா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கிற போட்டோப்பா. அப்புறம் பார்த்து இவங்க ஃபேமிலியோடைய அப்பங்காரனை காமிக்க அவன் உன்னோட பக்கம் நிறைய காட்சிலாம் வச்சு ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கான். திரும்ப அந்த ஒரு அன்பான ஃபேமிலியை நான் பார்க்க காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவனை பக்கம் அந்த இடத்துல சொல்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சுங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.